Students, இன்னைக்கு வந்து exponent and power CBSE syllabus for NCERT இதில் வந்து chapter number 10ல வந்துட்டு exercise number 10.1ல third sum பார்க்க போகிறோம். என்ன sum இருக்குது? Find the value of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. first sum வந்து 3 to the power of 0 plus 4 to the power of minus 1 into 2 to the power of 2 இருக்குது. anything power 0 வந்து என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அதாவது a by 0, a to the power of 0நாக்கா நம்ம 1ன்னு எழுதுவோம். இங்கே 3 to the power of 0ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இது வந்து 1ன்னு ஆகும். 1 plus என்ன ஆகும்? இப்போ இங்கே என்ன இருக்குது? 4 to the power of minus 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? a to the power of minus m is equal to 1 divided by a to the power of m. இந்த கான்செப்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? 1 by 4ன்னு வந்துடும். இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு இன்ட்டு 2 to the power of 2ன்னு இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ இது என்ன ஆகும்? இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 4 ப்ளஸ் 1ன்னு வரும் இல்லையா? இன்ட்டு 2 to the power of 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன? 5 by 4. 5 by 4 இன்ட்டு 2 to the power of 2னா என்ன அர்த்தம்? 2 into 2 இல்லையா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகி இங்கே 2 வரும். திரும்ப இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 5. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 2 to the power of minus 1 into 4 to the power of minus 1 divided by 2 to the power of minus 2 இருக்குது. இப்போ பாருங்களேன், இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2 to the power of minus 1 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 2 to the power of minus 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 power 2 whole square minus 1ன்னு எழுதிக்கலாமா? இப்போ மீனிங் வந்து மாறாது உங்களுக்கு இல்லையா? இப்படி எழுதிக்கலாமா? இப்போ ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. டிவைடட் பை 2 to the power of minus 2. ஸோ அதாவது இதோட அர்த்தம் என்னது? இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 to the power of minus 2ன்னு வரும் இல்லையா? அதை அடுத்த ஸ்டெப்பில் வந்து அப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸை வந்து ஈக்குவலாக ஆக்குறோம், எல்லா பேஸையும். அதனால் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஸோ 2 to the power of minus 1 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும்? இதோட மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? 2 to the power of minus 2ன்னு வந்துடும். ஸோ டிவைடட் பை 2 to the power of minus 2. சரியா? அப்போ இது எப்படி இருக்குது? a to the power of m into a to the power of n is equal to a m plus n அப்படின்னு இருக்குது. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் இதை நம்ம? 2 to the power of minus 1, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ minus 2ன்னு வரும். ஹோல் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு டிவைடட் பை 2 to the power of minus 2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு இது என்ன இருக்குது? இங்கேயும் மைனஸ். அப்போ என்ன ஆகும்? இது மைனஸ் 3ன்னு ஆகிடும். 2 to the power of minus 3 டிவைட் பை 2 to the power of minus 2ன்னு இருக்குது. இப்போ டிவைடில் இருந்தால் நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? நம்ம பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ a to the power of இங்கே என்ன இருக்குது? என்னன்னு இருக்குனாக்கா டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருந்தால் a to the power of m மைனஸ் என்னன்னு வரும் இல்லையா? அப்போ என்ன வரும்? இங்கே 2 to the power of minus 3, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. நான் இன்னொரு ஸ்டெப்பு செஞ்சு காட்டுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 to the power of minus 3 மைனஸும் என்ன ஆகிடும்னாக்கா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 5ன்னு ஆகிடும். சாரி, ப்ளஸ் 2ன்னு ஆகிடும் இல்லையா? ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? 2 to the power of minus 1ன்னு வரும். இது நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக நம்ம மாற்றிக்குவோம். அப்போ என்ன ஆகும்? 1 டிவைடட் பை 2 ஹோல் பவர் 1ன்னு வரும். அப்போ 2 to the power of 1னால என்னது? 2 தான் வரும். ஸோ 1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 1 by 2 ஹோல் பவர் மைனஸ் 2, 1 by 3 ஹோல் பவர் மைனஸ் 2, 1 by 4 whole to the power of 1 by 4 whole power minus 2ன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸில் இருக்குது. அப்போ minus 2ல் இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை இப்படி இருக்குது. 1 by 2 whole power minus 2ன்னு இருக்குது இல்லையா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? a by m whole power இது எப்படி இருக்குது? மைனஸ் mன்னு இருக்குது இல்லையா? அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா? b by a ஹோல் பவர் mன்றது ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 by 2 ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி எழுதணும்? இதை ஏவாகவும் இதை பியாகவும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? 2 by 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? நம்ம 3 by 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 1 by 4 ஹோல் பவர் மைனஸ் 2 எப்படி எழுதலாம்? 4 by 1, அதாவது ரெசிப்ரோக்கலாக நம்ம மாற்றிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2 ஸ்கொயர் டிவைட் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர். அதாவது என்ன அர்த்தம்? 1ன்றது
நம்ம எப்படி எழுதிடலாம், 1 வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. எனிதிங் டிவைடட் பை 1 வந்து என்ன வரும், அதே நம்பர் தானே வரும். ஸோ அதை நம்ம பாதர் பண்ண தேவையில்லை. அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னாக்கா என்ன வரும், 4ன்னு வரும். ப்ளஸ் 3 ஸ்கொயர்னாக்கா 9. ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர்னாக்கா 16. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்னாக்கா 29ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். 3 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 1 5 பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் என்ன வந்துருச்சு, ஹோல் பவர் வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. எனிதிங் பவர் 0 வந்து என்னது, 1. ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது என்ன இருக்குது, ஹோல் பவர் 0ன்னு இருக்குது. அப்போ ஹோல் பவர் 0னா என்ன வந்துடும் ஆன்சரு, 3 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 5 பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் 0 ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், ஆன்சர் 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். -2 டிவைட் பை 3 ஹோல் பவர் -2 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -2 டிவைட் பை 3 ஹோல் பவர் -4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ பை பி ஹோல் பவர் -mன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஏ பை பி ஹோல் எப்படி எழுதுவோம் இதை, பி பை ஏன்னு எழுதிடுவோமா, பி பை ஏ ஹோல் பவர் எம் அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஏ பை பி ஹோல் பவர் எம் மைனஸ் எம்மை நம்ம எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா. அப்போ பி பை ஏ ஹோல் பவர் எம்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், -3 டிவைடட் பை ப்ளஸ் -3 ஹோல் பவர் என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். இப்போ என்ன அர்த்தம், இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 பவர் 4 டிவைட் பை -2 பவர் 4. அப்போ என்ன அர்த்தம், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 டிவைட் பை -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 இல்லையா. 3 3 சார் என்னது, 3 3 சார் 9, 9 3 சார் 27, 27 3 சார் 81, என்னது 81. இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சொல்லையில் புரியும், நான் சொல்கிறேன் பாருங்கள். -2 இன்ட்டு -2 வந்து என்ன ஆகிடும், -2 இன்ட்டு -2 4 இன்ட்டு -2 வந்துட்டு -8 -8 இன்ட்டு -2 வந்து 16ன்னு வந்துடும் ஆன்சர். புரியுதா, இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியுதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.